இந்த நாளில் கூட நம்ம ஒரு அழகான வார்த்தை, ஹோப் ஃபார் த ஹோப்லெஸ். நம்பிக்கை இல்லாத நிலையில், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவரே நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத நிலையில் வாழும்பொழுது நம்பிக்கை இல்லாத நமக்கு அவர் தான் நம்பிக்கை. அப்போது ஹோப் ஃபார் த ஹோப்லெஸ். அழகாக சாட்சிகள் சொன்னாங்கள்ல, இதுதான் சாட்சி. வேதத்தை வாசிக்க முடியல, வாசிச்சிட்டேன். எதனால்? அவரால். ஆராதனை பண்ண முடியல, ஆராதனை பண்ணிட்டேன். எதனால்? அவரால். கட்டிகள் மறைஞ்சது, எண்ணெய் ஊற்றி ஜெபம் பண்ணி மகன் தாய்க்கு கொடுத்தான். எதனால்? அவரால். அல்லது எண்ணெயினால் அல்ல, அவர் மீது வைத்த விசுவாசத்தினால். அப்போ இதிலும் மேலான அற்புதங்களை நம்ம பார்க்கக்கூடிய அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரை பெரிய அற்புதம் செய்யுங்க, என்ன ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளோதான். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் கேட்க தோணுதான், என் சித்தத்தின்படி நீ என் கிட்ட வந்தது, அவ்வளோதான். எடுத்து வாசிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்து இரவு வேளையில தியானம் பண்ணும் பொழுது எனக்கு தோன்றினது ஒன்று, ஆனால் அவர் கொடுத்த காரியம் ஒன்று. அல்லேலூயா. அவர் என்னை நோக்கி, எசேக்கியேல் சொல்றாங்க, என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இல்லை நான் ஒரு மனுஷனா உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவ பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கிற உன் வேதனைகள், உன் பாவங்கள், உன் கடன்கள், உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்குமா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோ. நம்ம என்ன சொல்வோம்? என்ன சொல்வோம்? இது நான் இந்த வசனத்தை இப்படி சொன்னதுனால தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? எப்படி ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம். ரொம்ப சிம்பிளாக ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். அது முடியும்னு சொல்றது ஈஸியா, இல்லை எதிர்க்க சொன்னவர் ஒரு பெரியவர், நீங்க என் கூட இருந்தா முடியும்னு சொல்றது ஈஸியா? அல்லேலூயா. நீங்க பாருங்க, எசேக்கியேல் ஞானவானாய் கர்த்தர் சமூகத்துல, அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இயேசுவே, இதை நீங்க அறிவீங்கப்பா, இது உயிர் அடையுமா உயிர் அடையாதா? எப்படி இருக்கு? அதாவது ஒரு பூச்சை நான் கையில பிடிச்சிக்கிட்டு, என் 2 கையை இந்த பூச்சை கையில பிடிச்சி நான் நீட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் கேட்குறவங்கள பார்த்து, இது உயிரோட இருக்குதா உயிர் இல்லாமல் இருக்குதா நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு தான் தெரியும். ஏன்? நீங்கள் உயிர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதோட உயிரை நான் கையில் நசுக்கி சாகடிச்சிட்டு கையை நீட்டும் போது உயிர் இல்லைம்பேன். கரெக்டா? உயிர் இல்லைன்னு சொன்னால் நான் சாகடிக்காமல் பார் உயிரோட இருக்கும்பேன். கரெக்டா? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அங்கே ஞானத்தை அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு தான் இது தெரியும் அப்படின்னு. ஏன் இதே ஞானத்தை நான் உலர்ந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மனிதனை நம்பி போய் இன்னும் சோர்வுக்கு போகிறதுக்கு பதிலாக, இயேசுவை எல்லாம் உமக்கு தெரியும், உலர்ந்து போய் கிடக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், எல்லாம் அறிந்த என் பரன் இயேசுவே, நீர் அறிவீரப்பா என் சுக வாழ்வின் நாளைன்னு சொல்லும் பொழுது அவர் நம்ம பக்கத்தில் வந்துட்டு, நீ என்னை விசுவாசித்தபடியினால உன் உலர்ந்த எலும்புகள், உன் உலர்ந்த உறுப்புகள் உயிரடையும்படியாய், அல்லேலூயா, அவைகளை நான் உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொல்லுவார். ஆனால் என்னவோ பாவப்பட்ட ஜென்மமாகிய நாம் என்ன பண்ணிடுறோம்? சுய புத்தியின் மேல் சாராதேன்னு வேதம் சொல்லுது. ஆனால் சுய புத்தியின் மேல சார்ந்து சோர்ந்து கொடுக்குறோம். சில பேர் படிக்க மாட்டான், ஆனால் பிட்டு எழுதி வச்சுப்பான். போயிட்டு எப்படியாவது அடிச்சிடணும். அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துடுவார்.
ஆமாவா இல்லையா? ஆசான் சொல்லும் பொழுதே சீஷன் கேட்டுட்டான் அப்படின்னா நல்ல படிப்பு படிச்சுடுவான்ல. இன்னைக்கு தேவன் இயேசு நம்மளுடைய பரமேசு ஆசானாய் நமக்கு சொல்லும் பொழுது, இந்த வழியிலே நடு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என் வழியிலே நட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாதையில நம்ம நடந்து போயிட்டோம் அப்படின்னா ஜீவன் உண்டு. மோசே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யாரும் அந்த மலையின் மேல ஏறக்கூடாது அப்படின்னு. நீ என்னப்பா சொல்ற? நான் செய்வேன்ப்பா. ஏறி போய் என்ன பண்றாங்க? இறக்குறாங்க. யுத்தத்துக்கு போகாதீங்கப்பா, இன்னைக்கு இல்லைப்பான்னு சொல்லும்போது போயிடுறாங்க. என்ன பண்றாங்க? தோல்வி அடைகிறாங்க, இறந்து போறாங்க. ஆனா கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் உண்டுங்க. பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிங்க. தாய் தகப்பன்மாருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க ஆயுசு நாட்கள் கூட்டும், நீங்க பெருகுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க இங்க எவ்வளவு அழகா இத பார்க்கும் பொழுது, அதற்கு நான் எசேக்கியேல் சொல்றாங்க, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்ப என்ன வித்தியாசம்? எலும்பு உயிரடையுமா அப்படின்னா எசேக்கியேலுக்கு தெரியும் கட்டாயமா உயிரடையாது. உங்களுக்கு கேட்கிறோம், எலும்பு உயிரடையுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா தெரியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உயிரடையாது. உங்க வியாதி சுகமாகுமா அப்படின்னா ஒரு பக்கம் சுகம் ஆகும்னு சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது மருத்துவத்தால கூறப்பட்ட நிலையில இனி அவ்வளவுதான், நீ இப்படிதான் வாழணும்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வியாதி உன்னை விட்டு நீங்குமா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? மருத்துவத்தை நம்பி என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு தான் சொல்லணும். மரித்த உறுப்புகள் உயிர்த்தட செய்ய வல்லமை கர்த்தரிடத்துல வந்தோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அங்க பாருங்க, கிளவரா பாருங்க என்ன சொல்றாரு, கர்த்தராகி ஆண்டவரே நீர் அறிவி. இதே நிலையில பேதுரு கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அவர் சொல்றாரு, நான் மறிக்க மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். ஏன்னா அங்க சுயபலன், தன் மீது நம்பிக்கை வைத்தபடியினால அவர் நம்பிக்கையற்ற நிலைக்கு போயிட்டார். இங்க எசேக்கியேலோ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தபடினால, கர்த்தராகிய ஆண்டவரே நீ எல்லாம் இதை அறிவீர் என்றேன் என்று சொல்லி முடிச்சிட்டார். இதுதான் இன்னைக்கு உன் வாழ்க்கை நம்பிக்கையற்ற நிலையில இருக்குதா? கவலை அடையாத. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உன்னோடு உண்டு. அவரிடத்துல நம்பிக்கையற்ற நிலையை கொடுத்து விடு, அவர் அதை நம்பிக்கை உள்ளதாய் மாற்றுவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும். இன்னைக்கு ஆராதனை வேளையில வெளிப்படுத்தின விஷயங்கள் ரொம்ப பெருசு. அது எப்போ கிரியை செய்யும்னா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை இல்லாத நிலை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய. அதனாலதான் ஆண்டவர் அதை தெளிவா சொல்றார். நீ நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற, ஒரு மாத்திரையினால ஒரு ஆயுஷ் நாட்கள் கூடும்னா அந்த மாத்திரையை காலம் முழுக்க போட்டுக்கிட்டு இருப்ப. அந்த நம்பிக்கையற்ற நிலையில இருந்து நீ வெளியில வா. என் மீது நம்பிக்கை வைத்து இந்த காரியத்தை நீ செயல்படுத்த, நான் உன்னை விழித்தடிச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3 முறை தன் மீது நம்பிக்கை வைத்து பேதுரு, நான் மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்பிக்கை தன் விசுவாசத்தின் மேல, தன் பலத்தின் மேல, தன் அன்பின் மேல என்ன நம்பிக்கை இல்ல. கடைசியா மறுதளிச்சுட்டு நம்பிக்கை இல்லாத நிலையில அப்படியே சோர்ந்து போயிட்டார். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வர்றார். என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவர. என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவர. என்னை நேசிக்கிறாயா? கர்த்தாவே எல்லாம் உமக்கு தெரியும். முடிஞ்சிருச்சு. தன் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கை இல்லாத நிலைக்கு போய் பாடுகளை அனுபவித்து மீண்டும் தேவன் வந்து தொட்டு அவர்களுடைய நம்பிக்கையை பெருக செய்கிறவராயிருக்கிறார். இந்த நிலையில நம்ம இன்னைக்கு இருப்போம்னா மீண்டும் தேவன் இடத்துல போயிடணும். ஆண்டவருடைய கிருபை பாருங்க. நீ என்னை மறுதளிச்சுட்ட, நான் உன்கிட்ட வரமாட்டேன். என் மேல வச்சு இந்த நம்பிக்கையை நீ தூக்கி போட்டுட்ட, நான் அதனால இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், நீ செய்வன் நம்பினேன்னு, இனி எனக்கு நீ பெத்த பிள்ளையே இல்லை. உன் வீட்டு வாசலை நான் மதிக்க மாட்டேன். கோபம் வருதா? சொல்றோமா? மலை போல நம்பினேன்ப்பா, இந்த காரியத்துல நீ எனக்கு உதவி செய்வன், துரோகம் பண்ணிட்ட, இனி நான் உன் பக்கமே வரமாட்டேன். அவன் என்ன சொல்லுவான்? நல்லது,
இதுக்கு தான் நான் உதவி செய்யலை, உனக்கு நான் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லது வணக்கம் வச்சுட்டு போயிடுவான் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் மறுதளிச்ச பேதுருவை கைவிட்டவரா இல்லை, கைவிடப்பட்ட நிலையில பேதுரு தன்னை கொண்டு வந்தபடியினால அவர் மறுதளித்தார். தன் மீது நம்பிக்கை வைத்ததுனால மறுதளித்தார். ஆனா ஆண்டவர் அவர் தேடி வந்து மீண்டுமாய் கேட்கிறார், விசுவாசத்தை கொடுக்க. நேசிக்கிறீரா? 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 இந்த சோதனை காலம் உங்களுக்கு வேணும்னா உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க பெலன் மேல நம்பிக்கை வைங்க, உங்க பணத்து மேல நம்பிக்கை வைங்க, உங்க அழகன் மேல நம்பிக்கை வைங்க, உங்க அறிவின் மேல நம்பிக்கை வைங்க. இதன் மேல நீ நம்பிக்கை வைப்ப அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் உன் நம்பிக்கை வீணாய் போய்விடும். பேதுரு தன் அன்பின் மேல நம்பிக்கை வைத்தபடினா நான் மறுதளிக்க மாட்டேன், உயிரை கொடுத்தாலும் கொடுக்கணும் தவிர மறுதளிக்க மாட்டேன், தூஷிக்கவும் சபிக்கவும் மறுதளிக்கவும் செய்தான் என்பதை சொல்றேன். ஏன்? தன் மேல நம்பிக்கை வைத்தபடினால். அதுவே தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது ஐயரே எல்லாம் நீர் அறிவீர், ஆண்டவர் திரும்ப வந்ததுனால அந்த மாற்றம் பேதருக்குள்ள. ஆனா இங்க பாருங்க, எசேக்கியேல் அழகா சொல்றாரு, அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் நீர் அறிவீர் என்று சரண்டர் ஆயிட்டாரா? எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா, உன் உறுப்பு மறிச்சு கிடக்கு, தெரியும் ஆண்டவரே, உயிர்த்தட செய்ய முடியுமா? நீர் அறிவீர் ஆண்டவரே. முடியாதுன்னு நம்ம சொல்ற ஜனம், கரெக்டா? மரித்த உறுப்பு உயிர் அடையுமான்னு கேட்டா ஆகாது. நம்மளுடைய எண்ணம் அவ்வளவுதான். உன் வருமானம் கடன் பிரச்சனை மாட்டிட்ட, இனி வெளியில வர முடியுமா? தெரியாது. ஏன்னா கையில 10 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், ஆனா கடனும் 1000 ரூபாய்க்கு இருக்கு, அப்போ முடியாது. மறிச்சு போச்சா? நம்பிக்கை மறிச்சு போச்சா? ஆனா அதற்கு மாறாக தேவ சமூகத்துல போய் நிற்கும் பொழுது ஆண்டவரே எல்லாம் நீர் அறிவீர், நீர் என்னை நடத்தும்னு சொல்லும் பொழுது அங்க என்ன ஆகும்? ஒரு உயிர் மீட்சி. இங்கே நான் எசேக்கியேலின் புஸ்தகத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஆண்டவர் வந்து வேறு விதமாய் தன் ஜனங்களை நடத்த விரும்புகிறார். எப்படின்னா, உன் மேலே நம்பிக்கை வைத்து நீ களத்திலே இறங்குவாயானால், கலப்பையில கை வைப்பாயானால், ஒரு நாள் கலப்பையிலிருந்து கையெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நீ கையெடுத்து விடுவாய். ஏனென்றால் நீ உன் கையை நம்பி, உன் வெள்ளத்தை நம்பி நீ உழ கிளம்பிட்டாய், விதைக்க கிளம்பிட்டார். மழை வந்துருச்சு, சூற காற்று வந்துருச்சு, விதைக்க முடியாது. ஒரு நம்பிக்கையற்ற நிலை வந்துடும். மழை வந்துடும், தண்ணி இல்லை, ஒரு நம்பிக்கையற்ற நிலை வந்துடும். ஆமாவா? சூழ்நிலை சரியா இல்ல, ஒரு நம்பிக்கையற்ற நிலை வந்துடும். நம்பிதானே ஆரம்பிச்சோம். ஈசாக்கு விதைக்க புறப்பட்டான் பஞ்ச காலத்துல. எதன் மீது? ஈசாக்கின் மீது கையில இருக்கிற விதையை வைத்து அல்ல, கையில இருக்கிற ஆட்களை வைத்து அல்ல, செல்வத்தை வைத்து அல்ல, அவன் தேவன் மீது நம்பிக்கை வைத்து கிளம்பினபடியினாலே தான் அந்த இடத்துல அறுவடையை காண ஈசாக்கினால முடிஞ்சது. ஊரே சொல்லுது இது பஞ்ச காலம், இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்பிக்கையற்ற நிலை ஊருக்கு. ஆனால் ஒருவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையற்ற நிலையில ஒரு நம்பிக்கையை உயிர்த்தெழச் செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் கூடும் பிள்ளைகளை நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா அந்த நிலையில உங்களால நிச்சயம் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா 1-2 வாசிங்க. இங்க பாருங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி ஜீவனுள்ளவனாய் மாற்றி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறுத்திட்டார். கரெக்டா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கைய எசேக்கியேலுக்கு நல்லா தெரியும், அவனை சுற்றி வெறும் எலும்புகள் இருந்தாலும் அவனுக்கு ஆபத்து வராதுன்னு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல எடுத்துட்டு போய் நிறுத்துறது யாரு? கர்த்தர், தெய்வன், இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கை போட்டு உன்னை நடத்தி செல்வாருன்னா, இந்த வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம இருந்தாலும், இருளிலே இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருப்பார் என்றால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை நடத்துகிறவர் கர்த்தர் அல்லவோ,
தானியேல் சிங்ககபில போட்டாங்க. வெளிச்சம் இருக்குமா, இருள் இருக்குமா? இருள் இருக்கும். இருளுக்கும் பயப்படலை, சிங்கங்களுக்கும் பயப்படலை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கர்த்தர் கரம் அவனோடு இருக்கிறது என்று. இந்த நிலையில கொண்டு வந்தது யார்? கர்த்தர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு கற்பனையாக ஒன்று யோசிப்போம். அமெரிக்காவுக்கு உங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சி நீங்கள் போறீங்க. அங்கே போனால் சுற்றி மனிதர்கள், சுற்றி செழிப்பான இடங்கள் இருக்கும். ஆனால் பயம் இருக்கும். ஏன் தெரியுமா? ஐயோ, ஊர் பேர் தெரியாத இடத்துல வந்திருக்கிறோமே, என்ன ஆகும், எவன் என் பர்ஸ் எடுத்துருவான், எவன் என்ன திருடிடுவான்னு தெரியாதுன்னு ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? ஏன் தெரியுமா? நீ விரும்பி போகிற பாதையில மனித கூட்டங்கள் இருந்தாலும் செழிப்புகள் இருந்தாலும் நீ விரும்பி போகிறபடியினால அங்கே ஒரு இருள் உன்னை அண்டி கொள்ளும். உன் நம்பிக்கை உன்னை விட்டு விலகி நம்பிக்கை இல்லாத வாழ்வுக்கு நீ வந்து விடுவாய். ஏனென்றால் அந்த பாதை நீ விரும்பின பாதை. அதுவே தேவன் விரும்புகிறபடி அவர் கை நம்மேலே இருந்து எலும்புகள் சூழ, நெருப்புகள் சூழ, ஆட்கள் விரோதமாய் இருந்தாலும் அதன் நடுவுல நீ இருந்த போதிலும் உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். உன்னை அழைத்து கொண்டவர் அவர் அல்லவோ, அழைத்தவர் அவர் அல்லவோ. சாத்ராக், ஆபேத்நேகோ நெருப்பு சூழலுக்குள்ள போறாங்க. நான்காவதாய் ஒருவர் இருக்கிறாரு, அவர் அல்லவோ. நெருப்புக்குள்ள இருந்தாலும் அவங்க பயப்படவில்லையே. அப்போ நீ உன் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு உனக்கு பிரியமானபடி ஒருவேளை இன்னைக்கு வாழ்க்கை போயிருக்குன்னா நீ அவைகளிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்திலே அமரும் பொழுது உன்னை சுற்றி எலும்புகள், வியாதியின் எலும்புகள், மரண பயத்தின் எலும்புகள், போராட்டத்தின் எலும்புகள், சரீர உறுப்புகள், செத்த நிலையின் எலும்புகள், இவைகளை எல்லாவற்றிலும் மத்தியிலும் நீ அமர்ந்து கொண்டு இருக்கிற வேளையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் ஒன்று உன்னோடு இருக்குமே ஆனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவர் உங்களை வைத்து உங்கள் எலும்புகளுக்கு உயிர் ஊட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதனால் மரித்து விடுவாய் என்று நீ நினைக்கிறாயோ அவைகளை உங்களை வைத்தே, உங்கள் வார்த்தையை வைத்தே அவைகளை உங்களை விட்டு நீக்க பண்ணி உங்களுக்கு ஜீவன் தருகிற தேவனாய் இருக்கிறார். நாள் வாசிங்க. அல்லேலூயா. இங்க நிப்பாட்டுங்க. இங்க பாருங்க, ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் அறிவீர் என்ற பதில் எப்படி இருக்கு? நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்பான்னு எப்படி இருக்கு? சரண்டர். எசேக்கியேல் ஐயா கிட்ட கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், 37வது அதிகாரத்துல எங்க எடுத்துட்டு போறாருன்னா எலும்புகள் நடுவில் எடுத்துட்டு போறாரு. 47ல பாத்தீங்கன்னா தண்ணீர்கள் நிறைந்த செழிப்பு நிறைந்த இடத்துல ஆண்டவர் எடுத்துட்டு போவாரு. அப்போ 37க்கும் 47க்கும் 10 அதிகாரங்கள் உண்டு. உன் வாழ்க்கையில ஒரு காலங்கள் உண்டு. இப்பொழுது எலும்புகள் உள்ள நிலையில, எலும்புகளுக்குள்ள, பாவத்துக்குள்ள, வேதனைகளுக்குள்ள, மரித்த உறுப்புகளுக்குள்ள, வியாதிகளுக்குள்ள நீ இருப்பாய். ஆனால் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிகிறவர் என்று சொல்லும் பொழுது உன் காலம் ஒன்று வரும், அங்கே உன்னை வைத்து அவர் உன் காலத்தை ஜெயிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க, டக்குனு தீர்க்க தரிசனம் யார சொல்றாரு? அவனை வைத்து. வேற யாரையும் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிடல. ஆண்டவரை இந்த எலும்புகள் உயிர் அடைவதாக தேவனே இதை சொல்லல. என்ன பண்றாரு? என்ன நம்பினவனை நான் கைவிடாதபடிக்கு அவனை கொண்டே நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வைப்பேன் என்று சொல்லி அவனுக்குள்ள நம்பிக்கையற்ற நிலை, ஐயோ ஆண்டவர் இந்த பாடுகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாரே, என்ன இந்த வேதனைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாரே, நான் சுகபோகமாய் வாழ்ந்திருந்தேன், இன்னைக்கு இந்த நிலையில வந்துட்டேனே அப்படிங்கிற நிலையில அவன் ஒருவேளை எண்ணி இருக்கலாம். அப்படி இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைவான், என்ன பைத்தியகாரத்தனமா என்ன கேட்கிறாருங்கிற எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனா உள்ள ஒண்ணு வச்சிருந்தாலும் வெளியில உள்ளேயும் ஆண்டவர் அறிகிறவரா இருக்கிறாரு. ஆனா வெளியில எல்லாம் நீங்க அறிவிங்கப்பான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, விசுவாச வார்த்தையினால இந்த எலும்புகள் உயிர் அடையாதுன்னு அவனுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையற்ற நிலையில் அவன் இருந்தும் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு சின்ன கடுகளவு விசுவாசத்துல அவன் சொன்னபடினால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், உன் வாயினாலே அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்.
அல்லேலூயா. உன் வாயினாலே அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல். இன்னைக்கு உன் வாயினாலே மரித்த உன் உறுப்புகளை, உன் இழந்த உன் ஆசீர்வாதத்தை உன் நாவினாலே நீ தீர்க்க தரிசனம் உரைப்பாயானால் தீர்க்க தரிசனம் வெறுமையான போகுவது இல்லை. இயேசுவின் நாமத்தை கொண்டு உன் உறுப்புகளை பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் பெரியவராயிரு. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் நரம்புகள் கேட்கும்படியே, உலர்ந்த நரம்புகளே, உலர்ந்த வியாதியே, தேவனுடைய வார்த்தையை கேள். என்னை விட்டு நீ விலகி போகும்படியான தேவ வார்த்தை இதோ உனக்கு வருகிறது. அல்லேலூயா. தேவ வார்த்தை உனக்கு வருகிறபடியினால அவைகள் உயிரடைய செய்ய வல்லமை தேவனிடத்துல உண்டு. அதை அழிக்க பண்ணக்கூடிய பெலன் உனக்கு இந்த நாளிலே கர்த்தர் தருகிறபடினால நீ விசுவாசத்தோடு எது உலர்ந்து போய் இருக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, உன் வியாபாரம், உன் வேலை, உன் குடும்பம் எந்த நிலையில இருந்தாலும், வியாதியிலே நீ இருந்தாலும், அந்த உலர்ந்த காரியத்துக்கு நீ முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கர்த்தர் உன்னை இந்த நாளிலே அறிந்தபடியினால நீ விசுவாசத்தோடு சொல். உன் உலர்ந்த எலும்புகளே, உன் உலர்ந்த பாவமே, இனி நீ பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேள். என் சரீரத்தில் இருக்கிற வியாதியே, இனி என்னை நீ ஆட்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேள். நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், இனி நீ என்னை ஆளுகை செய்வதற்கு இடமில்லை, அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இவைகளை சொல்ல செய்கிறவர், சொல்ல சொன்னவர், இவைகளிலிருந்து விடுதலை தருகிறவர் என் இயேசு கிறிஸ்து. கேள். அல்லேலூயா. இவைகளை கேள், இவைகளை கேள். அல்லேலூயா. அவர் பெரியவருங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 5 வாசிங்க. இதோ உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. கீழ்ப்படுகிறவனுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாமே உங்களுக்கு தெரியும்பா. என் வாழ்க்கையில இருக்க அக்கிரமங்கள் முதல் கொண்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. எல்லாம் தெரிஞ்ச நீங்க என்ன இப்படி கேட்கலாமா? நான் திருந்துவேனா திருந்த மாட்டானா கூட உங்களுக்கு தெரியும். நான் திருந்துடுவாண்டவர். அப்படியாப்பா, திருந்துப்பா அப்படின்னு விட்டு அது கீழே போன உடனே ஒரு பணப்பை கீழே இருக்கும். அது யாரோட பையோ எடுக்கக்கூடாது நமக்கு தெரியும். இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு எடுத்து வீட்டுக்குள்ள போய் வச்சிடுவோம். பைய தொலைச்சவங்க வந்து கேட்பாங்க, என் பைய பாத்தியா? தெரியாதுங்க, நான் அந்த பக்கமே வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனித இனம்தான் மனித இனம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருப்பானா, அழகா தைரியமா, அது என்னோடது இல்லை, அங்கேயே இருக்கட்டும், யாருன்னா வந்து எடுத்துட்டு போவாங்க, இல்லை எடுத்து வச்சுட்டு கேட்கும் போது கொடுப்பாங்க. உத்தமத்தை காண்பிக்கிறவனாய், உத்தம புத்திரனாய் நாம் இருப்பதற்கு, அந்த உத்தம புத்திரனை ஆராதிப்பதற்கு தான். அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் உத்தம புத்திரனாய் மாறுவோம். ஏன்னா உத்தமரை ஆராதிக்கிறது பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும்பான்னு சொல்லும் பொழுது எசேக்கியேல் என்ன பண்றாரு, உன் வாயாலேயே தீர்க்க தரிசனம் சொல்ல. உன் வாயாலேயே நான் அழகில்லை, அறிவில்லை, என் வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா, நான் ரொம்ப மோசமா இருக்கிறேன்னு சொன்ன உன் வாயாலேயே என்று நீ உணர்ந்து என் வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை உங்களிடத்துல இருக்குதுப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஓ நீ என்ன சார்ந்து வந்துட்டாயா, என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாயா, இனி உன் நம்பிக்கையற்ற நிலையிலே நீ இருந்த போதிலும் நான் உனக்கு நம்பிக்கையாய் வந்து உயிர் தடை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம், உங்கள் உபாதைகள் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறபடியினால அல்லேலூயா. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வியாதியினாலே உன் எலும்புகள் உயிரற்ற நிலையில இருக்கிற இந்த வேளையில நீ தேவ பிள்ளையாய், நீ தேவ சமூகத்துல விசுவாசத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
சோர்ந்து போகாத தேவ பிள்ளையா. ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் நீ தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், கவலைப்படாத. அவைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உன் வியாதி நிமித்தம் நீ கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் நாம முன்னில் மகிமை அடையும்படியாகவும் உன் நம்பிக்கையற்ற நிலையில நீ அவரை சார்ந்து வந்தபடியால உனக்கு நம்பிக்கை பெருகும்படியாகவும் இந்த காரியம் உனக்கு நடந்தது. நீ விசுவாசி பயண 6 வாசிங்க. நான் உங்கள் மேல் அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்கு மேலே ஆண்டவர் சொன்ன விசுவாச வார்த்தை போய் எலும்பு மேல நரம்பு வருது, ரத்த ஓட்டம் வருது, சதை வருது, எந்திரிச்சு சேனைகளா நிற்குது. அப்போ உன் நரம்புகளுக்குள்ளாக இருக்கிற சீர்கேடுகளை, உனக்குள்ளாக இருக்கிற வியாதிகளை இயேசுவின் நாமத்தை கொண்டு நீ விசுவாசித்து அவைகள் உயிர் அடையும் என்று நீ சொல்வாயானால் உன் வியாதி உன்னிலிருந்து விலகுவது மிக நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவனா இருக்கிறேன். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்கிற தேவனா. இது 2 நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா. அப்ப எல்லாமே அவருக்கு தெரியும். நான் பாவம் பண்ண போனாலும் அவருக்கு தெரியும், நான் ஒழுங்கா வாழ்ந்தாலும் அவருக்கு தெரியும். யெகோவா ஈரே. பாவத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது, தம்பி நான் உன்னை பார்த்துட்டேன், வா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், பின்னாடி என் பக்கம் வந்துடு, ஏன்னா நீ என்னை கூப்பிட்டுட்ட. யெகோவா ராஃபா, வியாதியில இருந்து நான் போராடுறேன், என்ன நீ கூப்பிட்டபடினால யெகோவா ராஃபாவா, யாவே ரொஃபேக்காவாய், கொடுத்த சுகத்தை தங்க பண்ணுகிறவர் யாவே ரொஃபேக்கா. அல்லேலூயா. யெகோவா ராஃபா, அல்லேலூயா. சுகம் அவரால் உண்டாகும். யாவே ரொஃபேக்கா, கொடுத்த சுகம் நிரந்தரமா இருக்கும். இது 2 சொல்லுங்க. யெகோவா ராஃபா, யாவே ரொஃபேக்கா. யெகோவா ராஃபா, யாவே ரொஃபேக்கா. யெகோவா ராஃபா, யாவே ரொஃபேக்கா. சுகம் வந்துருச்சு, திரும்ப வேதனைக்கு போக கூடாதுல, திரும்ப சுகவீனம் வந்துடக்கூடாதுல. யாவே ரொஃபேக்கா, கொடுத்த சுகத்தை நிரந்தரமாய் தங்க பண்ணுகிறவர், கொடுத்த ஆசீர்வாதத்தை நிரந்தரமாய் தங்க பண்ணுகிறவர், கொடுத்த பலத்தை நிரந்தரமாய் தங்க பண்ணுகிறவர், கொடுத்து எடுத்த பாவத்தை நிரந்தரமாய் எடுத்து போட்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவர் யெகோவா ராஃபாவாய் உங்களோடு இருக்கிறவர், யாவே ரொஃபேக்காவாய் உங்களுக்கு கொடுத்ததை சுதந்திரமாய் உங்களை ஆளுகை செய்ய, உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் அனுபவிக்க யாவே ரொஃபேக்காவாய் இருக்கிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பெரியவர். அப்போ முதலாவது எசேக்கியேலோட வாழ்க்கையில தீர்க்க தரிசனத்தை அந்த சூழ்நிலையில உரைக்க வைத்து அவனுக்குள்ளே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஒரு காரியம், பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில நம்மளா போய் மாற்றுறது ஒண்ணு, அவர் கொண்டு போய் வைக்கிறது ஒண்ணு. யோபுக்கு நல்லா தெரியும் இது அவராலே வந்தது, ஆனாலும் சேதாரம் வந்தாலும் உயிர் சேதாரம் வராது. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இது ஈஸி நம்ம சொல்ல போது. ஆனால் அந்த வேதனையில் இருக்கிறவங்களுக்கு ஐயோ அது வலியும் இதுவாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையற்ற நிலையில நம்பிக்கையாய் தேவனை சார்ந்திருக்கும்போது, அல்லேலூயா, நம்பிக்கையாய் தேவனை சார்ந்திருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பரிபூர்ண ஜீவபலன் வருது, இரட்டிப்பான நன்மை யோபு பெற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு நீங்க நம்பிக்கையற்ற நிலையில இருப்பீங்கன்னா இரட்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. மரித்த உறுப்புகள் உயிர்த்தடைய செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை போல காடைக்காகவும் மண்ணாக்காகவும் போகக்கூடாதுங்க. பெரிய காரியங்கள், செங்கடலை பிளக்கக்கூடிய காரியங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் எடுக்கக்கூடிய காரியங்கள், அதை கேட்டால் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் என்றால் நாம் நம்பினது அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்பினது அவராலே வரும், நான் நம்பினது என் இயேசுவால் வரும், என் தேவனால் வரும். அல்லேலூயா. 2வது காரியம் பார்க்கலாம். அந்த 2வது 3 4வது ஆவியிலே பிரவேசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆவியில நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க 7 வாசிக்கு, எனக்கு கட்டளையிட்டபடியே
8 நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து என் ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை காட்டு திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். 10 வாசிங்க சிஸ்டர். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். அல்லேலூயா. மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். இந்த இடத்துல இன்னைக்கு உலர்ந்த வாழ்க்கையில நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலர்ந்த எலும்புகள் போல. என்ன வித்தியாசம்னா, ரத்தம் இருக்கு, நரம்பு இருக்கு, சதை இருக்கு, சரீரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆவி மரித்து போனதா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்குங்க. அல்லேலூயா. பாவத்தினால, வேதனையினால, வியாதியினால, ஏதோ ஒரு பாடுகள்னால, நம்பிக்கையற்ற நிலையில ஆவி மறுத்து போய் இருக்குதா? இன்னைக்கு நம் வாயை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதாவது, நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ளாக இருக்கிற என் ஆவிய நீ இயேசுவின் வார்த்தையை கொண்டு உயிரடை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை கொண்டு ஜீவன் பெற்றுக்கொள். என் தகப்பனுடைய வார்த்தை கொண்டு ஜீவன் பெற்றுக்கொள். ஆவினாலே இவைகளை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உங்கள் இருதயங்களில் கைகளை வைத்து உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ளாக இருக்கிற என் ஆவியே, என் உறுப்புகளே, என்னை நோயினால் வாட்டி உதைக்கிற தேவையில்லாத வியாதியே, இதோ எனக்குள்ளே என் தகப்பனுடைய ஜீவ ஆவி இருக்கிறபடியினால, என் கர்த்தராகிய இயேசு எனக்குள்ள அந்த ஜீவ ஆவியை ஊற்றுகிறபடியினால, ஏ பாவமே, ஏ வியாதியே, இனி நீ என்னை ஆளுகை செய்வதற்கு அதிகாரமில்லை. ஏனென்றால் நான் ஜீவனுள்ளவனாய் மாறினேன். என்னை உரைக்க செய்தது என் இயேசு கிறிஸ்து. இனி உனக்கு என்னை ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14 வாசிங்க சிஸ்டர். என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த வார்த்தை எப்போ ஆண்டவர் கிட்ட வருதுன்னா, அந்த 1வது அதிகாரத்துல வாப்பா என்னோட அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது, வந்தேன் ஐயா என்று எசேக்கியேல் போன பொழுது, இங்கே நில்லுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, நிற்கிறேன் ஐயா என்று எசேக்கியேல் நின்ன பொழுது, சுற்றி முற்றி பாருப்பான்னு சொல்லும் பொழுது எசேக்கியேல் ஐயா சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது, மரித்த சடலங்கள், மரித்த எலும்புகள் அவரை சூழ்ந்து நிற்கையில, பயப்படாதபடிக்கு அடுத்து என்ன தேவன் சொல்லுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில, இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று தேவன் கேட்கும் பொழுது, உயிரடைய முடியாது என்று பதில் சொல்லாதபடிக்கு, கர்த்தராகிய ஆண்டவரே இதை நீர் அறிவீர் என்றேன் என்று சொன்னபடி, அல்லேலூயா. இப்பொழுது சொல் தீர்க்க தரிசனம் என்று 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது, அவன் தன் நாவினாலே தேவன் சொன்னபடி அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, அங்கே நரம்பும் சதையும் இரத்தமும் ஓடுகிறதை காண முடிந்தது. அவைகளுக்குள்ளாக ஆவி இல்லாத வேளையில தீர்க்க தரிசன முறை என்று சொல்லும் பொழுது, அங்கே தேவனுடைய ஆவி அந்த சடலத்துக்குள்ளே, அந்த எலும்புகளுக்குள்ளே வரும் பொழுது அவைகள் சேனைகளாய் மாறினர். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், நீ விரும்புகிற இடத்துல இந்த நாளில் நீ நிற்பாயானால், இதோ தேவ சத்தம் உனக்குள்ளாக கேட்கிறது. உன் காரியத்திலிருந்து உன்னை விடுவித்து, நான் சொல்கிற வழியில, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் என் வழியிலே நடவுங்கள் என்ற சத்தம் உனக்கு கேட்குமே ஆனால், என் மந்தையில் இருக்கிற ஆடு நீ வழி தவறி போயிருப்பாயானால், இதோ மெய்ப்பனாய் நான் உன்னிடத்தில் வந்து நிற்கிறேன், என் மந்தைக்குள்ளாக வா. அல்லேலூயா. என் மந்தைக்குள்ளாக நீ வா. அல்லேலூயா. என் மந்தைக்குள்ளாக நீ வா. என் மந்தைக்குள்ளாக வரும் பொழுது உன் மரித்த சடலங்கள், உன் மரித்த எலும்புகள், உன் மரித்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உயிர் தடைய செய்ய, இதோ மந்தையிலே உனக்காக ஜீவ வார்த்தை உண்டு. அவைகளை உட்கொண்டு நீ பெறன் கொள். அல்லேலூயா.
அவைகளை உட்கொண்டு நீ பலன் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறார். நிறைய இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவியையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நம் கிரியைகளை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் என்ன கிரியை செய்றேன்? என்ன கிரியை செஞ்சுட்டு போதிக்கிறேன்? என்ன கிரியை செஞ்சுட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க சபையில் வந்திருக்கிறோம்? உயிரோடு இருந்தவனா இருந்த போதிலும் செத்தவனுடைய கிரியை நமக்குள்ள இருக்குமேனால், மரித்த ஈ பரிமள தைலத்துக்குள்ள வந்து விழுந்துச்சுன்னா அது நாரும். பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள மரித்த பாவம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். 2 வாசிங்க. வெளிப்படுத்தின விஷயம் 3:2. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ விழித்துக்கொள். நான் காணலையே ஜீவனுள்ள வாழ்க்கை உன்னிடத்துல. போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, டிஸ்கரேஜ் இருக்குது, எல்லாம் இருக்கு. அவன் வாழ்ந்தா அந்த பக்கம் அவன் வாழ்றானே, நான் வாழலைங்கிற எண்ணங்கள் இருக்குது. எல்லாவற்றிலும் இருந்து செத்த கிரிகளை விட்டு நீ வெளியே வா. நான் உன்னை ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவரை ருசித்து பார்க்கிற பிள்ளைகள் என்ன சூழ்நிலை இருந்தாலும், சுத்தி எலும்பு இருந்தாலும், அவைகளிலிருந்து வெளியேறுவதற்கு கர்த்தர் பலனை உங்களுக்கு தருவார். ஏனென்றால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவரே பலனாய் வந்து உங்களை கொண்டுதான் காரியத்தை செய்வார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதுக்கு பலன் எங்க இருந்ததுன்னா கர்த்தரிடத்துல இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை பெருகச் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உன் கிட்ட இருக்கிற வருமானத்தை வைத்து உன்னை பெருகச் செய்கிற தேவன். எங்கோ இருந்தோ வர போறதில்ல. காடைகளும் மன்னாவும் வானத்துல இருந்து வந்தது. அதுல அவங்களுக்கு வயிறு தான் ரொம்பிச்சே தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா அது மன்னாவாய் பார்த்தாங்க, காடையை பார்த்தாங்க. மரிக்கிற சடலத்துக்கு அது உணவா பார்த்தாங்க. ஐயோ, மன்னாவை கொடுத்த தேவன், காடையை கொடுத்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன் எங்களை அந்த தேசத்துல கொண்டு செல்வாருங்கிற எண்ணம் கடைசி வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு இல்லைங்க. முரட்டாட்ட குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க. என்னை கர்த்தர் விடுவிப்பார், என் பாவத்திலிருந்து என்னை மீட்பார், என் அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்பார், எனக்கு ஜீவனுள்ள வாழ்க்கையை தருவார், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலோங்குவேன், நான் தேவனை தேடுவேன், நான் தேவனை ஆராதிப்பேன், பிறருக்காக நான் ஜெபிப்பேன் என்கிற எண்ணம் நமக்கு வேணும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வேறு விதமாயிருக்கு. எண்ணங்கள் வேறு விதமாயிருக்கு. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நான் கர்த்தரை நம்பும் பொழுது எனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவர் தாமே நீர் எங்களுக்கு துணை நின்று காரியத்தை வாய்க்க செய்யுங்கள். இதோ நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, என்று சொல் என்கிறார். அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல பார்க்கும் பொழுது நல்ல ஆண்டவர் வெளிப்பட்டிருப்பார். இங்க பிடிச்ச கை அழகா ஆண்டவர் நடத்தி கொண்டே போவார். 47 பார்க்கலாம். நீர்காலங்களில் தண்ணீர் நிறைந்த இடங்களா இப்ப பாருங்கிற சுத்தி பச்சை பசேல் இருக்குது. இந்த பச்சை பசேல் இருக்கிற இடத்துல வரணும்னா முதலாவது நீ தேவனிடத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உலர்ந்த எலும்புகள் உன்னை சுற்றி நிற்கையில தேவன் பார்த்து கொள்வார் என்கிற எண்ணம் உனக்குள்ள மேலோங்கும் போது அங்கிருந்து இங்க கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அவர் பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும்
யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. விசுவாசத்தோடு நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. ஆண்டவரே, நீ பெரியவராய் இருக்கிறீர். உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில உலர்ந்து போய் கிடக்கிற ஆசீர்வாதங்களை எங்கள் நாவுகளை வைத்து நீர் அவைகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை மேலோங்க செய்ய, உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி. எங்கள் நாவுகளினாலே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எங்கள் நினைவுகளினாலே நாங்கள் அக்கிரமம் செய்திருக்கிறோம், எங்கள் கரங்களினாலே நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்திருக்கிறோம். அவைகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே, உலர்ந்த பாவத்துக்குள்ளே, உலர்ந்த வியாதிகளுக்குள்ளே நிற்கிற எங்களை நீர் இந்த நாளில கேட்ட ஒரே கேள்வி, இவைகளிலிருந்து உன்னால் விடுபட முடியுமா? நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து தேவரீர் எல்லாவற்றையும் மீது அறிகிறவராய் இருக்கிற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதோ, உன் உலர்ந்த எலும்புகள் நீ பாவத்தில் விழுந்து கிடந்தாலும், உன் சரீரம் செத்து கிடந்தாலும் அவைகளுக்கு பார்த்து சொல்ல, என் பாவமே நீ இனி என்னை நெருங்காதபடி இயேசு என்னை காத்து கொண்டார். என் மரித்த உறுப்பே நீர் உயிர்த்தெழச் செய்யும்படியான வல்லமை இயேசு நிறுத்தந்து புறப்பட்டு வந்தாயிற்று. இனி நீ உயிர்த்தெழு, எனக்கு சுகமாய் நீ இருக்க தேவன் உனக்கு கட்டளையிட்டார். எனக்கு வழி கொடுப்பதற்காக அல்ல, இனி வழி கொடுப்பதை தேவன் முறித்து போட்டபடியினால இனி உன் நிமித்தம் எனக்கு பாடுகள் இல்லை, உன் நிமித்தம் எனக்கு சுகம் உண்டாக கடவுது இயேசுவின் நாமத்தினால. அவர் தேவன் பெரியவராயிருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவராய். நீ வல்லவர், வல்லவர், சகலத்தையும் செய்கிறவர். கரிமேலே காத்து கண்ணோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிற நல்ல பிதாவே.